ஒருத்தர் 4 டிபேட்டுங்க. 4 சம்பத்தை தெரியுமா? நாளே கேள்வி நறுக்குன்னு துண்டு தூக்கி போட்டு போயிட்டாப்ல. அதை பண்ணி விட்டது நம்ம அண்ணன் பாண்டே. ராஜ்மோகனை தெரியுமாங்க, அவர் வந்தா நான் வரமாட்டேன்ட்டாப்ல. லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா காலேஜ் ஓனர்னு போட்டுக்க மாட்டான், இன்னொருத்தர் லைலா காலேஜ் போட்டுக்குவான், லைலா ஓனர். ஒரே ஒரு டிபேட் தான். கரூர்ல இருந்து 41 பேர் மரணத்துக்கு ஓடி போன உன் தலைவர் மக்கள் தலைவர் கேட்டேன். ப்ரோ என்ன ப்ரோன்ட்டான், என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்ட்டான். யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டான். அடிக்கிற அத்தனை பாலையும் அடிச்சு விரட்டின உடனே அதுக்கப்புறம் எங்களுடைய வேட்பாளர்கள் இப்படி திருவள்ளூர்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு தொலைக்காட்சி திருவள்ளூர் வேட்பாளர், அப்புறம் பார்த்தா அங்கிட்டு வேலூர் வேட்பாளர், ராணிப்பேட்டை வேட்பாளர். 7 சண்டையை இன்னைக்கு இழுப்பாங்க. ராணிப்பேட்டை தாரிகா அந்த தெருல ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வாங்க அப்படிம்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க ஒரு திமுக காரர் உட்காந்து ஏதோ சத்தம் போட்டாப்ல, என்ன உனக்கு பிரச்சனை, இங்க வாடா, இங்க வந்து பேசுற. பாத்திருக்கீங்களா? அப்படி இப்படி கூட்டம் ஒண்ணு 4 நாள் தான் நடத்துறாங்க. 5வது நாள் இங்க திமுக போர்டு இருக்கு, ஸ்டாலின் போர்டு, இந்த அதிமுக போர்டு இருக்கு, எடப்பாடி போர்டு, இந்த பக்கம் சீமான் இருக்காரு, இந்த பக்கம் தாவேகா போர்டு இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆளை காணும், எங்க கடையை காணும். அதெல்லாம் காலி பண்ணி ரொம்ப நாளாச்சுங்க. கட்சி வந்து அறிக்கை போட்டாங்க, தாவேகாவிற்கு இனிமேல் யாரும் பொது ஊடகத்தை கலந்து கொள்வது. ஏன் நாம் மகிழ்ச்சி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுட்டு இருக்கோம், 1.5 வருஷமா கேட்கிறோம் நாங்களும். இந்த முதல் மரியாதை படத்துல ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு பாருல, உன் கொள்கை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு நாங்க கேட்டோம். எல்லாரும் ஒரே கேள்வி, தாவேகாவின் கொள்கை என்ன? கன்ஃபார்மா தெரியும் ப்ரோ, நீங்க திமுக காசு வாங்கிட்டீங்க. தாவேகாவுடைய கல்விக் கொள்கை என்ன? மாசம் 2 லட்சம் ரூபாய் சாட்டரைக்கு வருது ப்ரோ. தாவேகாவுடைய கொள்கை என்ன? மாசம் 80 லட்சம் வாங்குறீங்க. திமுக பேரோல இருக்கீங்க. யார் இவங்க? டேய் அவங்க எச்சிக்கைட்டு கூட காக்க வர மாட்டாங்கடா திமுக காரங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா கக்கூஸ்வாலிய களவாங்கிற கூட்டம். எங்களுக்கு காசு கொடுப்பாங்களா? திமுக காசு வாங்கிட்டு தான் நாங்க திமுகவுடைய அடக்குமுறை, திமுகவுடைய ஒடுக்குமுறை, ஆத்துமல கொள்ளை, கனிமவள கொள்ளை, ஊழல், லஞ்சம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சியினுடைய அடக்குமுறை எடுத்து பேச முடியுமா? காசு வாங்கினா பேசுறான். இவனை எடுத்து கேள்வி கேட்டா என்னைய காசு வாங்கிட்டா, சீமானன் பெட்டி வாங்கிட்டாருன்னா, இடுமோனங்கார்த்திக்கு கொட்டி கொட்டுன்னு கொட்ட, தம்பி சேனல் மொத்தமே மாச வருமானம் 30,000 தான். கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்ட்டாங்க. நாங்க தான் காசு வாங்கிட்டு பேசணும்னு பார்த்தா அவருடைய மனைவி விவகாரத்து கேட்கிறாங்க. கன்ஃபார்மா தெரியுது சங்கீதாக்கு பின்னாடி திமுக இருக்குன்ட்டான். உங்க பொண்டாட்டிய கூட உன்னால வச்சுக்க முடியும்னா நீ என்ன தலைவன்னு கேட்டோம், பதில் இல்ல. உன் சங்கீதாக்கு பின்னாடி திமுக இருக்குன்னா, உன் மனைவியவே திமுக இயக்குதுன்னா நீ எப்படி தலைவன்? பதிலே இல்ல. நான் பர்சனலா பேச விரும்பல உண்மையிலே, ஆனால் எதிர்த்து யாரு பேசினாலும் திமுக இருக்கிறது. இதத்தான் திமுக செய்யும். நாங்கள் திமுக வைத்து கழிக்கிட்டா பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ள வந்துரும். இவர்கள் சங்கிகள், ஆர்எஸ்எஸ் கைகூலி. பாத்தீங்களா, ரஜினிகாந்த் பார்த்துட்டாங்க சங்கின்ட்டாங்க. அப்ப ரஜினிகாந்த் வந்து உங்க அப்பா பிறந்த நாள் கூட்டு வச்சு பேசுனீங்களா? அப்ப நீங்க சொங்கியா? காயின் வெளியிட்டீங்களே, நாணயமே இல்லாத கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டீங்களே. அப்புறம் அங்கிருந்து மத்திய அமைச்சர் வந்தாரு ராஜ்நாத் சிங் தானே. அப்ப அது என்னது? அது இல்ல. நாம மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களையோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனையோ ஏதோ ஒரு டிபேட்ல சந்திச்சு பேசி நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாங்களா இல்ல நல்லா இருப்போம்னு கேட்டாங்களா? நல்லா இருப்போம் நாட்டை மாத்தும்னு சொல்றாங்க. கூட்டி சேர்த்தாங்க, பேசக்கூட முடியாது. நாங்க பேசினா எங்களுக்கு பச்சை குத்துவது. அந்த திமுக குத்திய அதே பச்சையத்தான் இப்ப தாவேகா குத்துது. இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில கூட்டணி பேச்சுவார்த்தை, கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, குரான் மீது சத்தியம் என்று சொல்கிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். 64 62 ப்ரோன் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்றான் 160 சீட்டு குறைஞ்சு நான் நிக்க மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன். வரிவேல் ஒரு படத்துல, கவுண்டமணி படத்துல கடப்பார் நீச்சல் மூங்கு நீச்சல் போடுவேன், நான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன். இந்த தமிழ் சென்னையினுடைய மானத்தை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லி கட்டான் தரையில குதிப்பாப்புல. யாரு? கவுண்டமணி. அதான் எடப்பாடி பழனிசாமி.
நீ அவங்க சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி பேச வேண்டாம், நீ அமைதியாரி, நாங்க பாத்துக்கிறோம். டெல்லிக்கு வர்றாப்புல, நாளைக்கு டெல்லிக்கு போறாப்புல. யாருக்கு? கரூர் விவகாரமா? டெல்லியிலே இருக்கு. உங்க அண்ணன் இங்க இருக்கணுமா இல்ல சென்னை வரணும்னு முடிவு பண்ணிக்க. கூட்டணி இருந்தா டெல்லிக்கு இங்க வருவாப்புல, கூட்டணி வேணாம்னா டெல்லியிலே வச்சிருவோம். எப்படி முடிவுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? கூட்டணிக்குள்ள போனா அது தற்கொலைக்கு சமங்க, தனியா நின்னா அது கொலைக்கு சமங்க. கூட்டணிக்குள்ள போனாலே இவங்க அடிப்பாங்க. அவங்க பயப்படுறது யாருக்கு? நாங்க கூட்டணிக்கு வருது பிரச்சனை இல்லைங்க, சும்மாவே கொலகுத்து குத்துவானுங்க. கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜகன்னு போனா இவங்க பறந்து பறந்து அடிப்பாங்க. சீமான் கூட சும்மா இருப்பாருங்க. அந்த சாட்டையும் ஒரு பயம் இருக்காங்க. ஏங்க அவங்க ரொம்ப படுத்துவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. காது கழுவும் 7 தலைமுறைக்கு திட்டுவானு பயந்து போயிருக்காங்க. இப்போ அந்த நாளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. தெரியும் நீ இந்த இடத்துக்கு நகர்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனால் கொள்கையற்ற ஒருவனால் தமிழ் நிலத்தில் அரசியல் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு விஜய் கொள்கை அறிவிக்கல தெரியுமில்ல? கொள்கைன்னு ஒன்று அறிவிச்சா நாம் தமிழ் கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. என்ன கொள்கை? தமிழ் தேசியம் என்கிற கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கையை எந்த கட்சியோடும் பொருத்த முடியல. நாம் தமிழ் கட்சி கொள்கையை வைத்துக் கொண்டு அதிமுக இணைய முடியுமா? முடியாது. ஏன்? அது திராவிட கட்சியினுடைய நீட்சி. நாங்கள் உலகத்தின் ஒப்பற்ற தலைவன். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தன் இனத்துக்காக போராடி இருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரோ, யாசர் அரபாத், ஹோசிமின். ஆனால் எந்த தலைவனும் தன் கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளையோ களத்தில் பலி கொடுக்கல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார், ஆனால் தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. பகத்சிங் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. யாசர் அரபாத் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. ஹோசிமின் போராடினார், தன் குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை களத்தில் இறக்கல. ஆனால் உலக வரலாற்றிலே தன் இனத்தின் விடுதலைக்காக கட்டிய மனைவியை, பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் எம்ஜிஆரை, அண்ணாவை, ஜெயலலிதாவை, கருணாநிதியை தலைவராக ஏற்ற இவர்களோடு ஒருபோதும் கூட்டு வைக்க முடியாது. தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடத்தோடு கூட்டு சேராது. அப்ப இந்திய தேசியம், இந்துத்துவ, பிஜேபி வாய்ப்பே இல்லை. அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி. அவனுக்கு புலித்தேவன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். அவனுக்கு ஜெய்காலி, ஓம்காலி என்றால் எங்களுக்கு எங்களுடைய வெட்டுடை காளி. அவனுக்கு ராமன் என்றால் உலகத்தை மிரட்டிய 10 தலை ராவணன் எங்களுக்கு. கொள்கையே வேற. அப்ப எப்படி கூட்டி சேர முடியாது. அப்ப நாங்க கொள்கையை அறிவிச்சிட்டோம். அதனால திமுகவோட, அதிமுகவோட, பாஜகவோட கூட்டணி சேர முடியாது. இவன் என்ன பண்ணான்? கொள்கையை அறிவிக்கல. இப்ப திமுக கூட அவர் போனாலும் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார், எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார். உங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, எங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி. நீங்களும் திராவிடம், நாங்களும் திராவிடம். திமுகலையும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கான். அதிமுக உங்களுக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் தலைவர், எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல். உங்களுக்கு அம்மா தலைவர், எனக்கு ஜெயலலிதா அம்மா வழிகாட்டி ரோல் மாடல். உலகத்திலே பாருங்களேன், திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், பெரியார் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுகவை ஒழிக்கணும். யாரு? நம்ம பக்கா மாசு. டே யாரா நீ? இவர் வந்துட்டா சீமான் மங்கிடுவாரு. இவர் வந்துட்டா சீமான் காணாம போயிடுவாரு. 8.2 2.2 மாறிடும். சீமான் கூடாரம் காலி ஆயிருச்சு. அந்த மாவட்ட செயலாளர் விலகிவிட்டார், சீமான் காலி. திருச்சியிலே விலகிவிட்டார், சீமான் காலி. சென்னையிலே விலகிவிட்டார், சீமான் காலி. சேலத்திலே விலகிவிட்டார், சீமான் காலி. சொட்டப்பைய 4 பேர் போயிட்டான், சீமான் காலின்னு போட்டான். கட்டமுண்டுகள். ஏய், நாங்க ஒன்னும் வாயை வித்து பொழைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாணம் சொல்ல கிடையாதுடா. நாங்க வாயை வித்து பொழைக்க தம்பிடா. கத்தி கத்தி செத்தாலும் சீமான் என்ற ஒரு தலைவனுடைய கரம் பிடித்திருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். சும்மா அவர் போயிடுவாரு, சாட்டை ஓடிடுவாரு திமுக கிட்ட. கார்த்தி வருவாரு இதுக்கிட்ட. நாங்க அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வரலடா. நாம் தமிழர் கட்சியை பார்த்தாண்டா அரசியலுக்கே வந்தோம். ஒரு தாய் சொல்றாங்க, ஒரு தாய், என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, தளபதிக்காக தானே செத்தாருன்றா. நீ பெத்தெடுத்தியா இல்லையா? எங்கேயாவது
பறிச்சுட்டு வந்தியா உன் பிள்ளைய? இன்னொரு பெண் சொல்லுது, சொல்லக்கூடாது பெண்களுக்கு சபையில, அவருக்கு அம்மா இல்லைன்னா நாங்க அம்மாவா இருப்போம், அவருக்கு தங்கச்சினா நாங்க தங்கச்சியா இருப்போம். அது நீயே முடிவு பண்ணிக்க. சொல்லுதாங்க. யாரு? குப்பை கூட்டுறவன், தெரு பொறுக்கிறவன், 10 பொண்டாட்டி வச்சிருக்கான். அப்பனா உனக்கு எவ்வளவு ஏத்தமடா? குப்பை கூட்டுறவனா? அப்ப தூய்மை பணியாளர்கள் என்றால் உனக்கு அவ்வளவு இழிவா, அகங்காரமா, திமிரா? குப்பை கூட்டுறவன் கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, தளபதி வச்சு கூடாதுன்னு கேட்கிற ஒருத்தி. அவ கட்சியில் எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியினுடைய மகளிர் பாசறை பொறுப்பாளருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு. இப்ப இந்த மாதிரி ஆட்கள் யாரு? விஜயனுடைய எல்லா தவறுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பதனாலதான் அவர் என்ன பண்றாப்ல, அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்ற அமைப்புன்றாப்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாவட்ட நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் வருது. உயர் நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் வருது. உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற ரிஜிஸ்டர் பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் வருது. அவர் தான் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாடு அரசு ஒரு நீதிமன்றம் வேணும், மதுரையில நீதிமன்றம் வேணும்னா தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டு அனுப்பலாம். அதுக்கு முடிவு செய்வது யாரு? உச்ச நீதிமன்ற பதிவாளர், ரிஜிஸ்டர். உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் பேர் வைக்கலாம்னா இந்தியா முழுக்க பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் பேர் தானடா நீதிமன்றத்துக்கு இருந்திருக்கும். சட்டத்தை உருவாக்கிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நீதிமன்றம் இருந்திருக்கும். இந்த இடுமானம் கட்டம் கேட்டாரு, டேய் நீதிமன்றத்துக்கு தான் பேர் வைக்கலாம் இருந்தா கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் வச்சுக்க மாட்டாங்களா? வச்சிருப்பாங்க. கலைஞர் கருணாநிதி ஊழல் ஒழிப்பு, கலைஞர் ஊழல் ஒழிப்பு, நல்லா இருக்கடா, வச்சிருப்பாங்க. சொல்றாப்லங்க, அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. முத கேஸ் யாரு கேஸ் தெரியுமில்ல? சங்கீதா கேஸ் தான். அப்படி அமைக்கப்பட்டா முதல் வழக்கு. இவர் ஒரு தலைவர், இவர் ஒரு கூட்டம். ஏன்னா கூடியிருக்கிறவன் பூரா முட்டாள்கள், அறிவெளிகள், சோசியல் டஸ்ட், சமூக குப்பை, மொத்த குப்பையும் கூட்டிட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வந்து ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமில்ல? தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல் குப்பைகள் இருந்திருக்கிறது என்பதை விஜய் இந்த சமூகத்துக்கு காட்டார். இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் யாரு? படிச்சவன், +2, மினிமம் டிகிரி, பிஇ, எம்பிஏ என்று குறைந்தபட்சம் ஒரு பட்டதாரி. அவன் படிச்சவன், சமூக வலைதளத்தை கையாளக்கூடியவன். அவன் தான் சொல்றான், தளபதி வந்தார்னா நாடு சொர்க்கமா மாறிடும். என்ன ஐயா 2000 ரூபாய், எடப்பாடியும் 2000 ரூபாய், அப்பா 2000 ரூபாய், சித்தப்பூ 2000 ரூபாய், விஜய்னா 2500 ரூபாய். ஏன் 2500? கரூர்ல தமிழ்நாடு அரசு 10 லட்சம் அறிவிச்சது. உடனே என்ன பண்ணா 20 லட்சம் அறிவிக்கிறாப்ல. சரி, அவங்க கொடுத்ததே கொடுக்க முடியாது, அப்ப என்ன பண்ணணும்? கூடுதலா கொடுப்போம். அவர்கள் 2000 தருகிறார்கள், 2500 தருகிறார்கள். நான் என் மக்களுக்கு கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை இலவசமாக தருவேன் என்று எவன் சொல்கிறாரோ அவர்தான் மக்களுக்கான தலைவன். இதை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம், அதைத்தான் சகோதரி பர்கானா சொன்னாங்க. நான் வந்தால் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்க்கையை கொடுப்பேன் என்று யார் சொல்கிறாரோ அவர் தலைவன். ஆவடியில புனிதா சொன்னது போல, ஆவடி என்றாலே தொழில் நகரம். இந்தியாவுடைய ராணுவங்களுக்கான தளவாடங்களை, இந்திய ராணுவத்திற்கான உடையை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடம். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கான உடை தயாரிக்கும் தொழிற்சாலையிலேயோ, ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையிலேயோ எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை பெரும் மதிப்பிற்குரிய ஆவடி மண்ணிலே வாழ்கிற இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்க. சண்டிகர்ல தொழிற்சாலை இருக்கு, தனி மத்திய அரசுடைய தொழிற்சாலை. பெரும்பாலும் அந்த மண்ணினுடைய மகன் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், மற்ற மாநிலத்துக்காக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் மாநில அரசுடைய வேலை. ஆவடி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. வாக்காளர்களும் கிட்டத்தட்ட 4,30,000 வாக்காளர்கள். இப்போ எஸ்ஐஆர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 3,80,000 நெருக்கி 4 லட்சம்.
அதுல பாதிக்கு பாதி இளைஞர்கள். இந்த இளைஞருக்கான வேலைவாய்ப்புக்கான தொழிற்சாலை இங்கே இருக்கிறது, தனியாரும் இருக்கிறது, அரசும் இருக்கிறது, ஒன்றிய அரசும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கா என்றால் இல்லை. திமுக தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 விழுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை உறுதிப்படுத்துவோம். தனியாரிலையும் தனியார் நிறுவனங்களிலையும் தமிழருடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம். திமுக தேர்தல் அறிக்கை செஞ்சுச்சா? ஆவடியில வாழ்கிற இளைஞர்களுக்கு, ஆவடி மண்ணிலே பிறக்கிற இளைஞர்களுக்கு ஆவடியில் கூடிய தொழிற்சாலை வேலை கொடுத்திருந்தா அப்புறம் என்ன மைத்துக்கடா 1000, 2000, 2500. அவன் படிச்சு ஜாவா பைக் வாங்குவான், புல்லட் வாங்குவான், ஹூண்டாய் கார் வாங்குவான், இன்னோவா வாங்குவான், ஃப்ரிட்ஜ் வாங்குவான், ஏசி வாங்குவான், எல்லாத்தையும் வாங்குவான். ஆனா கல்வி மருத்துவத்தை அவனால வாங்க முடியாது. நான் நினைச்சா ஒரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். நினைச்சா ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஸ்கூலையோ என்னால கட்ட முடியாது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஎஸ்டி வரை அனைவருக்கும் இலவச கல்வி. அது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வரைவு, எங்கள் தேர்தல் அறிக்கை, எங்களுடைய வாக்குறுதி. இப்ப இல்ல, 2016 இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். செயல்பாட்டு வரைவு என்று மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் நாம் நமக்கு சொல்லிய செயல்பாட்டு வரைவு இருக்கு, எங்களுடைய மேனிபெஸ்டோ இருக்கு. போய் எடுத்து படிச்சு பாருங்க. கல்வியை எப்படி கொடுப்போம்? கல்வினா இன்னைக்கு இருக்கிற கல்வி இல்ல, உலகத்தரமான கல்வி. போட்டியே அரசு பள்ளிக்கும் வேலம்மாளா எஸ்ஆர்எம் தமிழ்நாடு அரசு பள்ளியா, இதான் போட்டி. இன்னைக்கு வேலம்மா சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம்சி சிறப்பா இருக்கு, பணிமன்றம் நல்லா இருக்கு அப்படின்றான். அங்க போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டா தேவையில்லை. இனிமேல் புதிய தனியார் பள்ளிகளுக்கு எங்கள் ஆட்சியில திறக்க வாய்ப்பு கிடையாது. இருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு சமூக சேவை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிப்பு செய்யப்படும், இல்லை என்ன ரத்து செய்யப்படும். சமூக சேவை என்ன? அவன் ஒரு குளத்தை வெட்டணும், 10 குளத்தை தூர்வாரணும், 1 லட்சம் பனைமரங்களை தென்னை மரங்களை அந்த பள்ளிக்கூடம் சார்பாக கல்லூரி சார்பாக நடணும். நட்டு நான் இவ்வளவு சமூக சேவை பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ஏரிய தூர்வாரி இருக்கிறேன், இத்தனை மரங்களை நட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல இந்த சேவையை நான் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ரத்த தான முகாம் கொடுத்திருக்கிறேன், இந்த மருத்துவமனையில் இலவசமாக 100 பேர் இருக்க பெட்ல 25 பேருக்கு இலவச மருத்துவமனை கொடுத்திருக்கிறேன், இந்த குருதி கொடை பாச அரிமநாதன் மூலமாக 1,00,000 பேருக்கு நான் ரத்தம் வழங்கியிருக்கிறேன். இப்படி சொன்னா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிக்கப்படும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா ஒரு தலைவன்? அப்படி சொன்ன தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இது மக்களுக்கு தேவை, கல்வி மக்களுக்கு தேவை, மருத்துவம் மக்களுக்கு தேவை. அது எல்லாத்தையும் விட முக்கியமான தேவை என்ன? ஆவடியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்று ஒண்ணு ஜாட் ஜிபிடி போய் போட்டு பாருங்க, ஜெமினிட்ட கேளுங்க. ஜெமினினா ஜெமினி கணேசன் இல்ல, ஏஐ போய் கேளுங்க, கூகுள்ல போய் சர்ச் பாரு. ஆவடி தொகுதியும் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். நான் என்னமோ பெருசா கண்டுபிடிச்சு வந்து பேசல, பொதுவா தெரியும். என்னது? சுகாதாரமான குடிநீர். யாராவது 1000 ரூபாய் தேவையா? நல்ல தண்ணிய குர்ரா, தண்ணிய குர்ரா, குடிக்க தண்ணிய. எனக்கு பசிக்குது, பக்கத்தில் கூடிய டீ பாய் கடையில் போய் ஒரு அக்காபினா கக்காபினா கிண்லே குண்லே வாங்கி குடிச்சிடுறேன். இங்கே ஒரு தாகம் எடுத்து ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒரு காக்கையோ சிட்டோ ஒரு புறாவோ தாகம் எடுத்தால் எந்த அண்ணாச்சி கடையில் தண்ணி வாங்கி குடிக்கும் என்ற கேள்வியை இந்திய நிலத்தில் ஏன் உலகத்திலே எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். எனக்கு தாகம் எடுக்கிறது, நான் தண்ணி குடிப்பேன். ஆனால் கொக்கும் சிட்டும் காக்கையும் பறந்தும் காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களும் எப்படிதான் தண்ணி குடிக்கும்? அவர் காக்கைக்கும் சிட்டுக்கும் கொக்குக்கு மட்டும் பேசல, அணில் எப்படா தண்ணி குடிச்சு சொல்லி அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பேசியவன் எங்களுடன் சீமான். ஒரு அணில் தாகத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தமே வாட்டர் பாட்டில் தண்ணியை ஊத்துறான், அப்படியே பரிதவிக்குது. இன்னைக்கு அந்த அணில் தாகத்துக்கு தண்ணிக்கு பரிசு மாதிரி இந்த அணில் இப்ப சீட்டுக்கு பரிதவிச்சு நிக்குது அப்படின்னு. 2 அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கு இப்போ. அப்ப அது தேவை, தண்ணீர் தேவை. சென்னையில பிரியா என்கிற ஒரு கால்பந்து வீராங்கனை காலில் சின்னதா ஒரு சுளுக்கு, எழும்பூர்ல கூடிய மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனையில் காலில் சின்னதா மைனர் சர்ஜரி பண்ணி கட்டு போட்டு விட்டுறான். கால் முட்டி, நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, 18 வயது நிரம்பிய இந்தியாவில் இல்ல உலகத்தினுடைய மிகச்சிறந்த வீராங்கனையாக வர வேண்டிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரியா கால் முட்டி அழுக தொடங்குறது.
அரசு மருத்துவமனையில சின்ன மைனர் சர்ஜரியில ஒரு கால்பந்து வீராங்கனைக்கு எது தேவை? கால் தேவை. கால் வலுவா இருக்கணும். மைனர் பிராக்சர், இந்த லேயர்ல பிராக்சர், கால் முட்டி அழுகுது, மருத்துவமனைக்கு போறா. இந்த 2023 காலை கட் பண்ணி எடுக்கிறான், ஒத்த காலை. அடுத்த 10 நாள்ல வீட்டுல பிக்ஸ் வந்து ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிட்டான். அரசு மருத்துவமனையுடைய அவலட்சணம். ஒரு ஏட்டு ஹெட் கான்ஸ்டபிள், அவருடைய மகள் 3 வயது மகள் காய்ச்சல் என்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்க போறாங்க. ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான், 2 காலும் கருப்பா கருகி போச்சு. ஒரு 6 மாத கை குழந்தை அதே போல காய்ச்சல், போறாங்க, ஊசியை போடுறான், இந்த கை முழுக்க கருப்பா மாறிச்சு, குழந்தை இறந்து போச்சு. இதை கேட்டதற்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், அது மனநலம் சரியில்லாத குழந்தை என்று. பதிவு இருக்கு என்கிட்ட. கோவில்பட்டி அரசு மருத்துவமனை எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே சீட் இல்ல, A4 சீட்ல எக்ஸ்ரே எடுத்துருக்கான். வெக்கமா இல்ல? நீ ஒரு ஆட்சி நடத்துற ஆட்சி, 10,64,000 கோடி கடன் வாங்கி நீ செய்த சாதனை சொல்றா. திமுக மானம் உள்ள கரவெட்டி கட்டிய கம்மர் கார்ல, ஃபார்ச்சூனர் கார்ல, இன்னோவால போய்கிட்டு ஸ்டாலின் படத்தை சட்டப்பையில வச்சுக்கிட்டு திரியிறீங்க. வெக்கமே இல்லாம இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில செய்த ஒரு சாதனைடா சொல்றா பாபு. நீ இலவச பஸ், மகளிருக்கு 1000, மாணவிக்கு 1000, மாணவனுக்கு 1000, அப்புறம் 10 லட்சம் கோடி எங்களுக்கு. நான் ஆத்துமல்ல கொள்ளையடிப்பேன் கண்டுக்காத உனக்கு 1000, நான் மலையை வெட்டுவேன் கண்டுக்காத உனக்கு 1000, என் மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிப்பாங்க கண்டுக்காத உனக்கு 1000. பாக்கிரிசி 1000, 2000, 2500. இப்ப ரொம்ப நம்ம வந்து குஷ்டமாயிட்டோம், கஷ்டமாயிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப இதாயிட்டோம், வாழவே வழி இல்லை. இந்த நான்கடவுள் படத்தில் வர பூஜா மாதிரி ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே. வாழ வழி இல்லை. ஆரியாட்ட போய் சாமி என்னை கொண்டிருக்க சாமி அப்படின்னு கதற மாதிரி நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும். இப்ப என்ன பண்ணா கருணை கொலை நம்மள பண்ணணும். அதுக்கு பதிலாக கருணை தொகையாக சித்தப்பு எடப்பாடி 10,000 ரூபாய். சாகணும், நம்ம எல்லாம் ஜாகணும். கருணை தொகை யாரு? பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு எடப்பாடி பழனிசாமி ரூபாய் கருணை தொகை. உலக உத்தவர்கள் இவர்கள். நம்ம திமுகவை நோக்கி கேள்வி கேட்ட அதிமுக நல்லா கேளுங்க, சரியில்லை, அவங்க மண்ணல் விற்கிறாங்க, மழையை குறைகிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் தர மாட்டாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் சரியில்லை, அவர் சுப்பிரமணியன் சரியில்லை, மகேஷ் சரியில்லை. சார் நீங்க நாங்க அடுத்த போன 5 வருஷம் நாங்க சரியில்லை. இந்த உலக உத்தமர்களை நோக்கி இந்த உலக உத்தமர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு. அதுல டிபேட்ல போகும்போது பார்ப்பேன், நான் பேசிட்டு சூப்பர் நல்ல நல்ல பேச, நீ யாருப்பா? நாங்க போன 5 வருஷம் நாங்க தான் போக்குவரத்துமா இருந்தோம். இது பேய் அப்படின்னா இது பிசாசு, இது பிசாசு அப்படின்னா இது பேய். அங்க இங்க தாத்தா நாங்க ஆத்தா, இப்ப தாத்தாவும் இல்ல ஆத்தாவும் இல்ல. இந்த 2 பேருக்கு மாற்று, இவருக்கு மாற்று இவராமா. யாரு இவரு? பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல அதிமுக காரனுக்கு இல்ல அதிமுக போய் இணைஞ்சுக்கிட்டு நிறைய பேர். அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா எங்களுக்கு? டேய், அதிமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. அவர் எங்கள் தலைவன் பிரபாகரனை தம்பியாக நினைத்தார். தலைவர் பிரபாகரனுக்கு உதவி செய்த மரியாதை இருக்கு, அவ்வளவுதான், ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதுக்காக அதிமுக ஒரு புனித கட்சி, அது நல்ல கட்சி, அது தூய்மையான கட்சி, அது நேர்மையான கட்சி, அது ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சி. சொல்ல சொல்லு. அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும், அதிமுக ஊழல் செஞ்சிருக்கு, அதிமுக குட்கா வழக்கு எல்லாமே இருக்கு, அங்க ஆத்துமலை கொள்ள கனிமூல கொள்ள எல்லாம் இருக்கு. புனிதப்படுத்துவது அதிமுகவை. இந்தியாவிலே ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன ஒரே ஒரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. நீ புனித கட்சியாடா? நீ இதை புனிதப்படுத்த பல பேர் சமூக வலைதளங்களில் போய் அதிமுக ஒரு தமிழர் தலைமை. தமிழனா பிறந்தவன்லாம் தமிழடா. தமிழுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நிக்கிறவன் தமிழ சொல்லுவாரா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எடப்பாடி சொல்லுவாரா? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரையே ஆள வைப்போம். எடப்பாடி சொல்லுவாரா?
என் தாய்மொழி தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேச அதிமுக ஆள் இருக்கா? அதிமுக போய் சேர்ந்துட்டு அவர் பிரபாகரனை நேசிக்கிறார்கள், பிரபாகரன் என் தலைவன் என்று அதிமுக மேடையில் பேச எவனுக்காவது தெம்பு இருக்காடா? ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஜஸ்டிஃபை யார ஜஸ்டிஃபை பண்றீங்க? ரெண்டு கட்சி ஒண்ணுதான்டா, ஒழிக்கணும். திமுக அதிமுக என்பது தராசுல வச்சீங்கன்னா அப்படி நிற்கும். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குன்னா அதிமுக நல்லதா தெரியுது. பரவாயில்ல, எடப்பாடி கொஞ்சம் பரவாயில்லப்பா. அடுத்த 5 வருஷம் பாருங்களேன், ஸ்டாலின் மாதிரி ஒரு கண்ணியமான தலைவரை பார்க்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் எவ்வளவு நாள் தான்டா இப்படியே சொல்லுவீங்க? எடப்பாடியும் சரியில்லை, ஸ்டாலின் இல்லை. பட் சீமான் நல்லா பேசுறாப்புல. சீமான் கட்சியில் எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க, பட் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வந்துருவாங்க. பட் அவங்களுக்கு growth கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ ஓட்ட திமுக அதிமுகவே போட்டுட்டு நாங்க growth நம்ம நல்லா லட்சணமா இருக்கும். எங்க growth 3 பிள்ளை பிறக்குது, கடைசி பிள்ளை 2 பிள்ளை, மூத்த பிள்ளை 3வது பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைக்கும் நல்ல கறி, அதனால சாப்பிடு. நீ சிக்கனை சாப்பிடு. இந்த பிள்ளைக்கு இந்த தவுட்டை தின்னு, நீ மாட்டுக்கறி சாப்பிடு. மூத்த பிள்ளை. இளைய பிள்ளை நீ நல்லா அப்படியே இது டேங்கிரி கபாப் சாப்பிடு. கடைசி பிள்ளை நீயா நீ என்ன பண்ணுறது? உனக்கு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவை மட்டும் போட்டு விடுறேன், போய் இதுல 3க்கும் ஈக்குவலாக கொடு. 3க்கும் சுண்டக்கடலை வை, 3க்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கொடு, 3க்கும் மாட்டுக்கறி வை, 3க்கும் டேங்கிரி கபாபா கொடு, 3க்கும் முட்டையை கொடு, 3க்கு நல்ல சோறை போடு, 3க்கும் வரகு கஞ்சியை ஊத்து. 2 பேருக்கு வரகு கஞ்சி ஊத்திட்டு 3க்கு விறகு கஞ்சி ஊத்துறனா? மூத்த பிள்ளை 2 பிள்ளை, ஒன்று திமுக அதிமுக, கடைசி பிள்ளை நாங்க 3வது பிள்ளை. 3வது பிள்ளைக்கு நீ பழைய கஞ்சா வச்சு இதுக்கு கஞ்சியை ஊத்தாம வச்சோன்னா நாங்க எப்படி இருப்போம்? சோர்ந்தா இருப்போம். ஆனாலும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு இந்த போடுறனா நீ நல்ல முட்டையும் நல்ல கோழிக்கறி மாட்டுக்கறி கொடுத்துற எப்படி போடும் பாரு. இது அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. 15 வருஷம் அரசியல், கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால தேர்தல் பயணம். யார்ட்டையாவது சீமான் கையேந்தி காசு வாங்கினார் ஏதாவது ஒரு செய்தியை ஆதாரபூர்வமா காட்ட பார்ப்போம். எடப்பாடிட்ட வாங்கினாரு, கருணாநிதிட்ட வாங்கினாரு, ஜெயலலிதா வாங்கினாரு, பிரபாகரன் வாங்கினாரு, உலக தமிழ்கிட்ட வாங்கினாரு, திரள்நிதி வாங்கினாருன்னு சும்மா சொல்லுவான் வாயில. கோடி கோடியா வருதுமா. மாநாடு நடத்த பிச்சை எடுத்தது எங்களுக்கு தான் தெரியும். பிச்சை எடுத்தோம் நாங்க. பிச்சை எடுத்தாலும் உலகம் மிரள்கிற மாநாட்டை திருச்சியில் நடத்தி காட்டணும். 5 லட்சம் பேர் திரண்டா, 5 லட்சம் பேர் திரண்டாலும் அதிலே சரிபாதி பெண்கள் திரண்டாலும் ஒரு பெண்ணின் தாவணியை பிடிச்சு ஒருத்தன் இழுத்தான் என்கிற செய்தி கிடையாது. 5 லட்சம் பேர் திரண்டார்கள், ஆனாலும் ஒருத்தர் மயங்கி விழுந்தார், அவர் மேலே இருந்து ஒருத்தர் ஓடினார் என்கிற ஒரு செய்தி கிடையாது. மறுநாள் காலையிலே ஜூனியர் விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடந்த இடத்தில் மறுநாள் மதுபாட்டில் இல்லாத ஒரு மாநாடு, அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு என்று. மாநாட்டில் ஒரே ஒரு மாநாட்டை டெண்ட் போட்டு டெண்டுக்கு கீழே காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து இருந்த ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. நீ மத்த மாநாடு திமுக அங்கிட்டு காவல்துறை ஓடும், இங்கிட்டு பெண்கள் ஓடுவாங்க, அங்கிட்டு போலீஸ் பரபரப்பாகவும் கட்டுப்படுத்தும். 4 பேர் போதையை போட்டு தளபதி எப்படிமா, ஒருத்தன் டிவிக்கேம்மா, ஒருத்தன் இதுமா. எவ்வளவு பேர் கூடுனாலும் ஒழுக்கம் அனுப்பான். ஏன்? அவன் பிரபாகரனுடைய அரசியல் படை நாம் தமிழர் கட்சி. உறுதிமொழி, தாயக விடுதலை கோயில் உயிர்நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கு என்று எங்க அண்ணனின் குரல் வந்தா அப்படி நிப்பாண்டா. 5 நிமிஷம் பின்னு போட்டா கூட சத்தம் வரும். பின் டாப் சைலண்ட், அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஒரு மாநாட்டையே இப்படி நிர்வாகம் செய்கிறோம் என்றால் நாடு கிடைத்தால் எப்படி நிர்வாகம் செய்வோம் என்பதை அறிவார்ந்த ஆவடி தொகுதி மக்கள். நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அரசு ஊழியர்கள், குறிப்பா காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் 1,05,000 காவலர்களை பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க இந்த முறை. ஏன்? ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் வேலை. காவல்துறைக்கு காவலர்கள் குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை என்று சொன்ன ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதே சென்னையில ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்ஐ என்ன சொல்றாரு, சட்டை பையில அவருக்கு கேமரா போத்திருக்கு. அப்ப நான் சொன்னேன், நாங்க சொன்னதுதான் இது அப்படின்னு சொன்னேன்.
உங்க அண்ணன் சொன்னதுனால தான் நம்ம அண்ணன் சொன்னதுனால தான் இன்னைக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். இன்னைக்கு எங்களை வந்து யாரும் திட்டமாட்டான். ஏன்னா போக்குவரத்து நம்ம நினைக்கிறோம், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனா அவங்க ஃபைன் போடுவாங்க, ஹெல்மெட் பிடிக்கணும். குடியார பயிலுங்க அவனை திட்டுவான், அவரை அடிக்க போவான். இன்னைக்கு கேமரா இருப்பனால எங்களுக்கு ஒரு தற்காப்பு ஏற்பட்டுக்குது. அதற்கு சீமானுக்கு நன்றின்றாங்க. நாங்கள் சொன்னதை 2016 சொன்னோம், பாடி கேம். அதைத்தான் வந்து பக்கா மாஸ்டர் சொல்றாரு, நான் பாடி கேம பொருத்திடுவேன், பெண்களுடைய குற்றத்தை தடுப்பேன். இதெல்லாம் நாங்க 2016 சொல்லிட்டோம். ப்ரோ நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்லடா, அந்த பள்ளிக்கூடத்தை கெட்டதே நாங்க தான்டா. இன்னைக்கு அவர் வந்து சொல்றாரு, தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு. எங்க அண்ணன் சொன்னாரு, நான் வந்தால் எங்கள் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்திற்கு 13 கிலோ தங்கம் போட்டிருக்காங்க. அவர் ஆளே தங்கம், அவருக்கு எதுக்குடா தங்கம்? அந்த தங்கத்தை எடுத்து அவர் பெயரிலே தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சீர் என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழை பிள்ளைகளுக்கு நான் சீர் கொடுப்பேன்னு சொல்லி எங்க அண்ணன் சொன்னாரு. உடனே ஒரு அண்ணன் சீர் என்னது, ஒரு பவுன் நகை. பெத்த பிள்ளை வெளியே பிஜியில் உட்காந்துருக்கு, பெத்த பிள்ளை அங்க அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கு. இவரு ஊராம் பிள்ளைக்கு சீர் தர போறாராம். முதல்ல ஓன் வீட்டு பிள்ளைக்கு சீர் கொடு, அப்புறம் ஊராம் வீட்டு பிள்ளைக்கு சீர் கொடுக்கலாம். வீடு கொடுப்போம், கார் கொடுப்போம், பைக் கொடுப்போம், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க மனைவி வீட்டுக்குள்ள இடம் கேட்கறாங்க, அதை கொடுங்க, அப்புறம் மற்றதை கொடுக்கலாம். ஒரு காமெடி பீஸ். அப்போ ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கணும். ஒரு தலைவன் என்பவன் உயர்ந்த யார் தலைவங்க? முதல்ல திமுக கொண்டு மனசாட்சியோட கேட்போம், யார் தலைவன்? ஏன் தலைவன் பேர் இருந்துச்சு? எவன் துணிந்து தலையை கொடுக்க வருகிறானோ அவனே தலைவன். அதனாலதான் தலைவன். நீ போய் செய் என்று சொல்பவன் முதலாளி, வா நாம் இணைந்து போராடுவோம் என்று அழைப்பவனே தலைவன். அப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா களத்திலையும் எங்க அண்ணன் ஒன்னும் சினிமாலிருந்து நேரடி அரசியலுக்கு வரல. சினிமாக்காரன் எதுக்குறீங்க, சினிமாக்காரன் எதுக்குறீங்க? சீமானும் தான் வந்தாரு. சீமானும் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சார்ல, சீமானும் தம்பி இயக்குனார்ல. எங்க அண்ணன் திரையிலிருந்து வந்தாரா இல்லை சிறையிலிருந்து வந்தாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டம். அதே போல இந்த நிலத்தில் பிரபாகரன் என்றால் தீவிரவாதி, பயங்கரவாதி என்ற நிலை இருந்தது. தலைவர் பேரை சொல்ல முடியாது. தலைவர் பேரை போஸ்ட் தம்பி நல்ல தம்பிக்கு தெரியும். திருச்சியில் 2009ஆம் ஆண்டு தலைவர் படத்தை போடுறதுக்காக 15 பேர் ரிமாண்டு. ஒரு சின்ன சோரட்டி, ஒரு சிங்கிள் பிட்டு சோரட்டியில கருப்பு வெள்ளையில 900 ரூபாய்க்கு அடிச்சது தான் மொத்தமே. அதுக்கு 15 நாள் ரிமாண்டு. தலைவர் பேரை பயன்படுத்த முடியாது, தலைவர் பேரை அலைபேசியில் வைக்க முடியாது, தலைவர் புகைப்படத்தை வீட்டில் மாட்ட முடியாது. பிரபாகரன் என்று சொன்னால் கைது பண்ணிடுவான். ஆர்குட், பேஸ்புக் வந்த காலகட்டம், எழுத முடியாது. எந்த பிரபாகரனை பயங்கரவாதி தீவிரவாதி என்றார்களோ இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா வீதிகளிலும் எல்லா வீடுகளிலும் எல்லாருடைய அலைபேசியிலும் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தவர் எங்க அண்ணன் சீமான். இந்த இனத்திற்கு ஒரே தலைவன் தான்டா, தேசிய தலைவன் மேதகவி பிரபாகரன் என்று சேர்த்தார். அப்படி இத்தாலியில் பிறந்த சோனியா அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீரில் பிறந்த நேரு மாமாவாகலாம். என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனாக கூடாதா என்று கேட்டவர் எங்க அண்ணன் சீமான். அதை கேட்டதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்படி தொடர்ச்சியா கருணாநிதி அரசு பிடிச்சு உள்ள போட்டுச்சு. அப்பதான் என்னை போன்ற இளைஞர்கள் பார்த்த யாரு சீமான் கைது, இயக்குனர் சீமான் கைது, யாரு எதுக்கு பிடிச்சு போடுறாங்க? அப்பதான் ராமேஸ்வரம் பேச்சை கேட்கிறோம். 20 நிமிட பேச்சு. வாழ்நாளில் நாங்கள் கலாநிதிமாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சன் டிவி தான் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையிலே பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் அது மட்டும்தான். 20 நிமிட நேரலை. அண்ணன் சீமானை போலவே தமிழ்நாடு முழுமைக்கு இருந்த இளைஞர்கள் எழுச்சி கொண்ட, தமிழ் பற்று கொண்ட, மொழி பற்று கொண்ட, ஈழத்தின் மீது பற்று கொண்ட அத்தனை பேரையும் ஒன்று திரட்டியது அந்த 20 நிமிட பேச்சு. அப்படி இன எழுச்சி கொண்டு நாம் தமிழ்ச்சி உருவானது. சினிமாக்காரரு, இயக்குனரு. இப்ப நானும் திருநெல்வேலியில் சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வந்தனா, தம்பி படத்துக்கு போஸ்டர் ஒட்டி லெப்ட் பாண்டி மாதிரி வந்தனா, இல்ல வாழ்த்துக்கள் படத்துக்கு வண்ண பூச்சி வந்தனா, இல்ல மாயாண்டி குடும்பத்தாருக்கு கட் அவுட் வச்சு வந்தனா? இல்லை, சீமானும் தமிழன், நானும் தமிழன், நாம் எல்லோரும் தமிழர், நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு வந்தோம். இருந்தது போதும் இந்தியனாய், திரண்டது போதும் திராவிடனாய், திரிந்தது போதும் திராவிடனாய், திரண்டு வா தமிழனாய், நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று முழங்க செய்ததால் வந்தோம். யார் பேசுறா இத?
நான் உலகத்தின் அவனவன் தாய்மொழியில பேசுறான். நாம் தான் மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசினோம். தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, என் அடையாளம் என்று பேசியவன் எங்க அண்ணன் சீமான். ஆடு மாடு மேய்த்தல் என்பது அவமானம் அல்ல, அது வருமானம். துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கலாம், அரபு நாடுல ஆடு மாடு மேய்க்கலாம், சொந்த நிலத்துல விவசாயம் செய்யக்கூடாதா? விவசாயம் என்பது அரசு வேலை, அதற்கு 25,000 ரூபாய் சம்பளம் என்று அறிவித்தவர் அண்ணன் சீமான். விவசாயத்துக்கெல்லாம் 25,000, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் 25,000. படிச்சவங்களை, பிஇ படிச்சவங்களை, எம்பிஏ முடிச்சவங்களை, டாக்டரேட் பண்ணவங்களை சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்ட்டான். ஆனா நேரம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் போய் வந்தா நிற்பான் முதலா. தமிழ்நாட்டினுடைய பால் தேவை மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஆட்டுக்கறியின் தேவை, தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை 60,000 கோடி, மாட்டுக்கறியின் தேவை 30,000 கோடி. மொத்தமாக ஆடு மாடுல மட்டும் 2 லட்சம் கோடி வருமானம். டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்கும்போது ஆடு மாடு மேய்க்கிறவன் விவசாயம் பண்றவன் அரசு வேலை பார்க்க கூடாதா என்ற கேள்வியை எழுப்பியதும் அவர்தான். இப்படி ஏதாவது ஒரு தலைவனை காட்டுங்க, எடப்பாடி பேசுவாரா? சூழலியல் என்னன்னு தெரியுமா? என்விரான்மென்ட் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியுமா? கூடங்குளம் அணு உலை இருந்தா என்னாகும், அது இல்லைன்னா என்னாகும் தெரியுமா? ஸ்டெர்லைட்டுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு தெரியுமா? பரந்தூர் விமான நிலையம் ஏன் வேண்டாம் காரணம் தெரியுமா? ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது நடப்பதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? ஏய், மழை எப்படி உருவாகி வருதுன்னு தெரியுமாடா? தண்ணினா என்னன்னு தெரியுமாடா? இதை எல்லாத்தையும் ஒரு கட்சியின் தலைவன் மக்கள் மன்றத்தில் பாடமாக எடுப்பவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏனென்றால் அவருக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவை மக்கள்கிட்ட கடத்துறாரு. அப்படி கனவை கடத்தியதுனாலதான் தமிழ்நாட்டில் நல்லவங்க ஜெயிக்க முடியாது, நல்லகனவே ஜெயிக்கல, நல்லவங்க ஜெயிக்க முடியாது. பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான், கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான்னு இருந்த இடத்துல மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு ஒத்த ரூபா காசு வாங்காம இந்தியாவிலேயே 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். இதே இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையில வீக் எண்டுல பரபரப்பாக இயங்கக்கூடிய ஆவடியினுடைய நகர்பகுதியில பருத்திப்பட்டுல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிக்கிறான. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் நிக்கிறான், இன உணர்வுக்காக நிக்கிறான், மொழிக்காக நிக்கிறான், நல்லது நடந்துராதா என்கிற நம்பிக்கையில் நிக்கிறான். துரைமுருகன் பேச்ச கேட்க வந்திருக்காரா? இல்ல பர்கானா பேச்ச கேட்க வந்திருக்காங்களா? இல்ல புனிதா பேச்ச இல்லை. இந்த பிள்ளைகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள், நல்லதை பேசுவான், நாட்டுக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையில் வந்து நிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அது ஆவடி நாசருக்கு வேணா கனவு இருக்கலாம். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர். எங்களுக்கு அந்த கனவு நல்ல தம்பி கனவா தெரியுமா உங்களுக்கு? சின்ன பையன், ஆளு தான் உயரம் கம்மி. ஆனால் 2010 இருந்து சொந்த பணத்தை போட்டு இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை கட்டமைத்தவர்கள் தம்பி நல்ல தம்பி. ஒரு பெரிய கடை வச்சிருந்தான் திருச்சி. இந்த மாநாடுல இந்த மாநாடு நாங்க வேலையை பார்த்துட்டோம். 2015 மாநாட்டுக்கு என் வீட்டில் தங்கியிருந்து, அப்பார்ட்மெண்ட்ல என் வீட்டில் தங்கியிருந்து கிட்டத்தட்ட 10,000 சுவரட்டி, சிங்கிள் பிட்டு 10,000 சுவரட்டி பச வாளிக்குள்ள குளிச்ச மாதிரி இருந்தான். பச வாளி இருக்கு பாருங்க, அது குளிச்ச மாதிரி இருந்தான். நானு, அவன் தம்பி பிரபாகரன், காமராஜ், சந்தோஷ், சரவணன் எல்லாம் சேர்ந்து திருச்சி முழுக்க சிங்கிள் பிட்டு 10,000 சுவரட்டிகளை ஓட்டணும் மாநாட்டுக்காக. கூச்சமே பட மாட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா நான் டை கட்டி டிப்டாப்பா இருப்பேன், இரவு பார்த்தா டவுசரை போட்டுக்கிட்டு பேஸ்ட் அடிச்சுட்டு இருப்பேன். அப்படித்தான் வளர்த்தோம் கட்சியை. அப்படி தன் சொந்த பணத்தை, வேர்வையை, ரத்தத்தை சிந்தி உழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் இல்லையா? இந்திய நாடாளுமன்றத்தில் 534 பாராளுமன்ற உறுப்பினர் ஆணுக்கு பாதி பெண்களை உட்கார வரைக்கும் எங்கள் அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில 117 பெண்கள், 117 ஆண்கள், அதிலே ஒரு திருநங்கை எம்எல்ஏவாக வரத்தண்டியும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலர்ல, ஊராட்சி மன்ற தலைவர்கள்ல, சேர்மன்ல, மேயர்ல, மாநகராட்சி அதிகாரிகள்ல, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆணுக்கு நிகராக பெண்கள் வர்ற வரைக்கும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், ஆசாரி உள்ளிட்ட அனைத்து சாதியும் எம்எல்ஏ ஆகும் வரை எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்சியை காட்டுங்க, ஒரு கட்சியை
சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாரு பேசினா. நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில 7 இடங்களில் ஆதி தமிழ்குடி எங்களுடைய சொந்தங்களை, பறையரை, தேவேந்திரரை, பழங்குடியை 7 இடத்துல பொது தொகுதியில நிப்பாட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. பழனியில போய் பழங்குடியான்ட்டான். பழனி எவ்வளவு பெரிய பெரும்பான்மை சமூகம் வாழ்ற தொகுதி. பழனி சட்டமன்ற தொகுதியில போய் நீங்க பழங்குடி சமூகத்தை நிப்பாட்டலாமா? எஸ்டி நிப்பாட்டலாமா? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நிப்பாட்டலாமா? ஏண்டா அந்த பழனி மலையை ஆளுகிற ஆண்டவன் முருகன் யாரா? முருகனுடைய மனைவி குரத்தி ஒரு பழங்குடி பெண். முருகனே குறவன் தான். குன்றில் இருப்பவன் குறவன், குறிஞ்சினத்தின் தலைவன். பழனிக்கு தலைவனாக பழங்குடி தலைவன் முருகன் இருக்கும்போது பழனி மலையில ஒரு எம்எல்ஏ பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் இருக்கக்கூடாதா? வள்ளியின் வாரிசு, முருகனின் வாரிசு என்று பழனி இன்னைக்கு இப்ப பழனி சட்டமன்ற தொகுதியில் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை வேட்பாளர் அனுப்புறாங்க. இதுதான் துணிச்சல். இதுக்கு பிறகு சமூக நீதி, இதுக்கு பிறகு சாதி ஒழிப்பு, இதுக்கு பிறகு சமத்துவம், இதுக்கு பிறகு சோசியல் ஜஸ்டிஸ். நீ வேற எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காத. ஆசாரி என்றால் அதெல்லாம் ஓட்டு மட்டும் போடுங்க. பண்டாரம் ஓட்டு மட்டும் போடுங்க. நாவிதர் ஓட்டு மட்டும் போடுங்க. குயவர் ஓட்டு மட்டும் போடுங்க. எம்எல்ஏ கிடையாது. குயவரை இவர் மண்பானை செய்பவர் அல்ல. இவன் என் தமிழன். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு. ஆனால் என்னுடைய உடன் பிறந்தாரை நிப்பாட்டுவேன். என்ன நிப்பாட்டுகிறோம்? குயவருக்கு. அப்படித்தான் மன்னார் சமூகத்திற்கு. புறக்கணிக்கப்பட்டவர்களை மேல தூக்கணும். தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற வைகுந்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப கீழே கிடப்பனை மேல தூக்கணும். அப்படித்தான் இந்த புரட்சியை நரசிம்மன் முன்னெடுக்கிறாரு. இதை யார் செஞ்சிருக்கணும்? திமுக செஞ்சிருக்கணும், அதிமுக செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் பார்க்கிறோம். எதற்கு? யாருக்கு கீழே கிடக்கிறான் அவனுக்கு கொடுக்கணும் பார்க்கிறோம். அவன் யார் மேல இருக்கான் அவனுக்கு கொடுக்கணும் பார்க்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சமூக நீதி கோட்பாடு இருக்கா? அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ பொருளுக்கு, பெரியார் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை எதற்கும் பேச மாட்டாப்ல. திருப்பரங்குன்றம் நோ, கவின் ஆணவ நோ, மேல்பாதி நோ, வேங்க வயல் நோ, ரித்தனியா மரணம் நோ. ஏன்டா ரித்தனியா மரணத்துக்கு பேசணும் இப்பதான் தெரியுது. இவர் மேலே ஒரு விவகாரத்து வழக்கு இருக்கும்போது அங்க எப்படி பேசுவாப்ல? பேசல. அப்போ எதற்கும் பேச மாட்டார். என்ன பண்ணணும்? ஒருத்தர் கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, ஹைட்ரோகார்பன் போராட்டம், மீத்தேன் போராட்டம், 8 வழிச்சாலை போராட்டம், சாகர் மாலா, பாரத் மாலா, ஆந்திர காட்டுக்குள்ள 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போராட்டம், ஈனப்படுகொலைக்கான பிரச்சனை, எல்லாத்துக்கும் போராடுவார். தூய்மை பணியாளரா? சீமான கூப்பிடு. தெற்தெருவெளி ஆசிரியர் பெருமக்களா? சீமான கூப்பிடு. செவிலியர் போராட்டமா? சீமான கூப்பிடு. ஆவடியில விஓ ஆபீஸ் தூக்கி 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட்டு வச்சிட்டாங்க. சீமான கூப்பிடு. ஆவடியில சாலைகள் சரியில்லையா? சீமான கூப்பிடு. எல்லாத்துக்கும் சீமான கூப்பிடு. எல்லா போராட்ட களத்திலையும் ஒருத்தர் நிற்பாரு. ஆனா இவரு நான் எதுக்குமே வரமாட்டேன். அப்போ என்னை சிஎம் ஆக்கி விட்டுருங்க, எப்படியாவது என்னை சிஎம் மட்டும் ஆக்கிருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னங்க உங்க என்ன பிரச்சனை? எப்படியாவது என்னை சிஎம் ஆக்கிருங்க. செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறேன், மலையை தூக்க போறேன், மலையை தூக்க போறேன். வாங்க வாங்க 10 ரூபா டோக்கனை போட்டு போயிருவாங்க. மலையை தூக்குனா இப்ப என்ன பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த மலையை தூக்கி என் கையில வைங்க, நான் தூக்குறேன். அது மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிருங்க. உங்க பிரச்சனைக்கு நான் பேச மாட்டேன், உங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேன், என் கொள்கையவும் என்னன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கி. எதுக்கு ஓட்டு போடணுமா? 36 வருஷமா இவர் நடிச்சிருக்காராம். அந்த 36 வருஷமா இவர் நடிக்க வச்சு இவர் அழகு பார்த்து டிக்கெட் எடுத்து சீட் எடுத்து இவரை நம்ம கொண்டாடிட்டோமா, அதுக்கு இவர் நன்றி கடன் செய்ய வராராம். என்ன நடிச்சதுக்கு நன்றி கடன் செய்யணும்னா 4 ஊர்ல தியேட்டர் கட்டி விட்டு இப்ப இலவசமா படம் பார்க்க வை. நான் நடிச்சிருக்கேன் அதனால உன்னை நாடாள போறேன். நாங்க ஏன் இவ்வளவு வீறு கொண்டு பேச உங்களுக்கு தெரியுமா? நாங்க எங்களுக்காக பேசல. விஜய் மீது தனிப்பட்ட வெறுப்பு எனக்கு இதுவரைக்கும் இல்ல. பேசிக்கலி நம்ம ஒரு அஜித் ஃபேனுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கட்டும். ஏன் அஜித் ஃபேன் தெரியுமில்ல? எனக்கு இப்பவும் எனக்கு அஜித் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? சென்னையில் வெள்ளம் வந்த போது எல்லா நடிகர்களும் கதவை மூடிக்கொண்டான்.
சென்னை வெள்ளத்துல தன் சாலிகிராமம் வீட்டை திறந்து வைத்து மக்களுக்காக விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித் குமார். அதனால பிடிக்கும். விஜய்க்கு எதிராக அஜித்தை பிடிக்காது, அஜித் ரசிகர் என்பதால விஜய் பிடிக்காது. அதான் பிரச்சனைங்க, இயல்புலே பிடிக்காது. சரி நம்ம பையன் ஒருத்தன் தமிழ ஒரு நடிகரா வளர்ந்து வரானே, சரி கத்தி படம் அந்த குத்தி படம்ன்றாங்களே அப்படின்னு ஆதரிச்சு விட்டோம். கடைசியில் பார்த்தா அது ஒன்னுத்துக்காகாத கூமுட்டையா இருக்கு. நல்ல முட்டைன்னு பார்த்தா அது கூமுட்டையா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், கூமுட்டை என்ன பண்ணுவான், தூக்கி போட்டு உடைப்போம். அதான் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் வந்தால் சீமானுக்கு வாக்கு குறைஞ்சிரும். இந்த 2026 சட்டமன்றத்தில் இன்னொரு 1.5 மாசம் தான், ஒரு 1 மந்த் தான் இருக்கு. மே மாசம் முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை வரும். நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இரட்டை மடங்கு மேலே ஏறி வரும். மக்கள் பார்க்கிறான், இளைஞர்கள் பார்க்கிறான். பாருங்க, யாராவது நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் இல்லை, இளைஞர்கள் பார்க்கிறான். ஒருத்தட்ட கொள்கை இருக்கு தமிழ் தேசியம், ஒருத்தன் கூமுட்டியா நிக்கிறான். சினிமாவா சித்தாந்தமா, ரசிக கூட்டமா லட்சிய கூட்டமா என்று இளைஞர்கள் பார்க்கிறான். கத்தி கத்தி சாகுறான். எல்லாத்துக்கும் கேட்கிறான், திமுகவை அதிமுகவை காங்கிரஸ் பாஜகவை விசிகாவை பாமகவை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்க கிட்ட வாயை கொடுத்து எவனுமா நிக்க முடியாது. ஏன்னா இது பிறவி கோளாறு. நாங்கெல்லாம் ஆல்வேஸ் கோளாறு, ஆர்வ கோளாறு மாதிரி பிறவி கோளாறு. நாங்க எங்கிட்டலாம் நீ பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் அப்படிப்பட்ட ப்ராடக்ட். எல்லாரும் கேட்கிறான், சீமான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தானு போறா. எங்கெல்லாம் பயிற்சி, எங்க பயிற்சி? அவர் பேச்ச கேட்டாலே புழுவும் புலியாக மாறி பேசும்டா. ஒரு சொல்லுங்க, நான் ரொம்ப பெருமையாவே சொல்றேங்க, தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் எல்லாரையும் கூப்பிடு. உங்க ஸ்டாலினை கூப்பிடு, எட்பாடி கூப்பிடு, எட்பாடி ப்ரோவை கூப்பிடு. வேற யாரு பாருக்கா? யார வேணாலும் கூப்பிடு. மோடி, ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மோடி ப்ரோ, வாங்க ப்ரோ. அமித் ப்ரோ, அமித் ஹலோ, ஷார்ட்டை பேசுறீங்க அமித் சார், கண்ணை நோடி தின்னுபிடுவோம் வரல. லேடன் பின் லேடன் மாதிரி அமித்ஷாவை கூப்பிடு, ராஜ்நாத் சிங்கை கூப்பிடு, தமிழிசையை கூப்பிடு, யாரையும் கூப்பிடு. எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க கட்சியை கலைச்சிடறோம். யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து இந்த மக்களுக்காக 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன். அவர் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா, இல்லை கொள்ளையடித்து குடும்பத்தை வளர்த்து மக்களிடத்துல ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்க வருகிற கிட்னி திருடர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதை நான் தான் சொன்னேன். 2019 நாடாளுமன்றத்தில் நல்ல யாவருக்கு எனக்கு, டேய் இவங்களுக்கு ஓட்டு போடாத, ஏற்கனவே மண்ணை திருடிட்டாங்க, மலையை திருட்டாங்க, வந்தாங்கன்னா கிட்னியை திருடுவாங்க. என்ன கருணாக்கு போல இருக்கு எனக்கு. எவ்வளவு டேஞ்சரஸ் பெல்லோ கிட்னி. உண்மை எனக்கு ஷாக். ஐயோ நம்ம தானே பேசணும், அப்படி நடந்துருச்சே. அது கிட்னி திருட்டு சொல்லாதீங்க, பதறதா இல்லையா? என்ன முறைகேடுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஒழுக்கமா பேச கத்துக்கோங்கன்றாங்க. தங்கத்தை திருடுவோம்னு சொல்லாதீங்க, எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க, பதறதா இல்லையா எங்களுக்கு அப்படின்றாங்க. ஆத்து மணல் அள்ளுவோர்னு ஏன் சொல்றீங்க? ஆத்துக்குள்ளே குளிபறிப்பவர்னு சொல்ல வேண்டியதானே. மலையை திருடவன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்க, மலையை மட்டமாக்குவர்னு சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா. ரேஷன் கடையில் அரிசி திருடுவோம்னு சொல்லாதீங்க, அரிசிகளை மறைப்பவர்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னங்க சொல்லிட்டீங்கன்னா பட்டியல் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்படி சொல்லக்கூடாது. மது குடிகாரன்னு சொல்லாதீங்க, எவ்வளவு சங்கடப்படுது மனசு. மது பிரியர்னு சொல்லுங்க. வாவ், மது பிரியர்ஸ், லவபிள் பர்சன்ஸ். மது லைக்கர்ஸ் சொல்லலாமா? லிக்கர் லைக்கர்ஸ். கொடுமை, அது ஒரு நாடு. எங்களுக்கு 1000 2000 3000 தேவையில்லை ஐயாமார்களே, எசமான்களே. எங்களுக்கு தேவை எங்கள் வீட்டு பெண்களுடைய தாலி அறுக்குகிற டாஸ்மாக்கை இழுத்து மூடு. அத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதை சொல்லுவீங்களா? ஸ்டாலின் சொல்லுவாங்களா? எடப்பாடி சொல்லுவாங்களா? மரியாதைக்குரிய விஜய்னா சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்லுவாரு, நான் வந்தா தமிழ்நாடு முழுமைக்குடைய 5700 டாஸ்மாக்களையும் பூட்ட போட்டு எந்த இடத்தெல்லாம் குடிப்பகம் இருந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் எங்கள் தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் படிப்பகம் என்ற நூலகத்தை திறப்போம். குடிப்பகம் இருந்த இடத்துல காமராஜர் படிப்பகத்தை திறப்போம். அதை கொடு. ஒரு கிராமத்துடைய தேவை என்னங்க? தரமான சாலைகள், குடிநீர். ஒரு கிராமத்தின் தேவை என்பது தரமான சாலை, குடிநீர், ஒரு நூலகம், ஒரு உடற்பயிற்சி கூடம். இதெல்லாம் ஒரு கிராமத்தின் தேவை. எங்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் 12,000 கிராமங்கள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய
வாக்குறுதி என்பது 12,000 கிராமத்திலும் கழிவறையே இல்லாத வீடுகளை உருவாக்குவது நாம் தமிழர் கட்சியுடைய கனவு. எல்லா கிராமத்திலும் சிசிடிவி, சிறுநீர் வெளியே கழித்தால் 100 ரூபாய் அபராதம், மலம் கழித்தால் 500 ரூபாய் அபராதம். நாங்க செய்யல. தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் துவரங்காடு ஒரு ஊர், கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. துவரங்காடுங்கிற ஒரு சின்ன கிராமம், 500 பேர் தான், ஒரே சமூகம் தான் வாழ்ற ஊரு. அந்த துவரங்காடு கிராமத்தில் வெளியே சிறுநீர் கழித்தால் 100 ரூபாய். ஏன்? எல்லா வீட்டுக்கும் கழிவறையை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கட்டி கொடுத்துட்டாங்க. இந்தியாவினுடைய ஜனாதிபதியால் சிறந்த கிராமம் என்று விருது பெற்ற கிராமம். அதே போல ஜமீன் தேவர்குளம், அதே போல திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவுக்கு உட்பட்ட ஏர்வாடிங்கிற கிராமம், இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்து வாழ்கிற கிராமம் ஏர்வாடி. அந்த ஏர்வாடி கிராமத்தை தரமான சாலை, முழுமையாக சிசிடிவி, முழுமையாக மரங்கள், ஏரி குளங்கள் தூர்வாரி சொர்க்கம் போல வச்சுக்கான். தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஏர்வாடி எப்படி இருக்கோ, எப்படி தோரங்காடு இருக்கோ, எப்படி ஜமீன் தேவர்குளம் இருக்கோ, அதுபோல 12,000 கிராமத்தையும் மாற்றுவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு ஆவடி பருத்திப்பட்டு பூங்காவை சரி பண்ணா பத்தாது, ஆவடியில் மட்டும் 10 பூங்கா இருக்கு. ஆவடியுடைய மொத்த குப்பை எங்க போகுது? அந்த ஆவடியில் ஏரிக்குள்ள போகுது. ஒரு பூங்காவை சரி பண்ணிட்டீங்க, ஒரு ஏரியை சரி பண்ணிட்டீங்க, சரி, பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. மத்த ஏரி மொத்த குப்பையும் கொண்டு அங்க கொட்டிக்கிட்டு இருக்கான். சென்னைக்குன்னு ஒரு மறுசுழற்சி செய்ய இடம் இல்ல. பள்ளிக்கரணைங்கிற சதுப்பு நில ஏரிய மொத்தமாக குப்பை கிடங்கா மாத்தி வச்சுட்டாங்க. இதை மாத்தணும். இதை மாத்தத்தான் உங்கள் பிள்ளைகள் கனவு கண்டு நிற்கிற. இப்படி 1000 கனவுகள். ஆடு மாடு மேய்க்க சொல்ற, ஆடு மாடை மேய்க்க சொல்லல. நாங்க நம்ம வாங்குறவளை பிடிச்சுக்கிட்டு, பழைய கஞ்சியை தூக்கிக்கிட்டு, ஒரு தலப்பா கட்டிட்டு மாடு மேய்க்க சொல்றோமா? புனிதாவை கூட்டு கையில குச்சியை கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? பர்கானாவை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? நல்ல தம்பியை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாம்பு இல்ல. இது வேற. அப்படி செய்யல. நாங்க 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, உலங்கு வானூர்தி, ஹெலிகாப்டர்ல போய் ஆடு மாடு மேய்க்கிறோம் வெளிநாட்டுல. அதை தமிழர் நிலத்துல சாத்தியப்படுத்துவேன் என்று ஒரு தலைவன் சொல்றான். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. தக்காளி தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம், தென்னை தோட்டம், பாக்கு தோட்டம், பனை தோப்புகள். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நீர்நிலையிலும் பனைகளை நட்டு வச்சாங்க. பனைகளை நட்டு நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு சென்னையில எங்கிருந்தோ வந்து மரங்களை போட்டு கஜா புயல், தானே புயல், வரதா புயலா மரங்கள் கீழே விழுது. வீழாத நம்முடைய நாவல் மரங்கள், புங்க மரங்கள், புளிய மரங்கள், இப்படி நாட்டு மரங்களை, நாவல் மரங்களை நட்டு வளர்ப்போம் என்று பேசுறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று சீமானுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்ற அதிகாரம் தேவைப்படுது. எளிய பிள்ளைகள் நீங்கள் வெல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு, இப்ராஹிம் ட்ரோடே என்கிற தலைவன் 4 ஆண்டுகள் வெறும் சிறுபான்மை தலைவன் அதிகாரம் கைப்பற்றினா 4 வருஷத்துல தங்கம், பருத்தி, தக்காளி, இந்த 3 வளத்தை விட்டு தக்காளி அந்த நாட்டையே கடனில்லாத நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் இப்ராஹிம் ட்ரோடே. எடுத்து போடுங்க. எல் சால்வடார் அப்படி ஒரு கண்ட்ரி மத்திய அமெரிக்காவில் இருக்கு. இளைஞர் படித்த பிள்ளைகள், இளைஞர்கள் படித்தவர்கள் தேடி பாருங்க கூகுள்ல. எல் சால்வடார் சென்ட்ரல் அமெரிக்காவுடைய நாடு. 2019 2016 ஒரு சாதாரண கவுன்சிலராக ஒருத்தர் வராரு. 2019 தணிக்கை தொடங்குறான். நாட்டில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. உலகத்திலேயே அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு எல் சால்வடார். உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு 80,000 கொலைகள் நடந்த நாடு. 2019 அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக அன்னைக்கு அங்க பிரசிடென்ட் வர்றாரு. சின்ன நாடு, சொர்க்கம் போல ஒரு நாடு. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும், சில்லு சில்லுன்னு குழுக்குன்னு இருக்கும். 4 வருஷம் 53 விழுக்காட்டில் வெற்றி பெற்ற அந்த தலைவன் 2024 திருப்பி தேர்தல் வருது. 75 விழுக்காடுகளை பெற்று பெரும்பான்மை பெற்று மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கிறான். 5 வருஷத்துல எல்லா ரவுடி சிட்டியும் அடக்கிறான். நாட்டில் அந்த சிட்டியிலிருந்து, தலைநகரத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய புழல் மாதிரி ஒரு ஜெயில கட்டுறான். மொத்த ரவுடியும் பிடிக்கிறான். நாசரு, மா சுப்பிரமணிய, அது மாதிரி என்ன யார் இருக்கு எல்லாத்தையும் பட்டியல போட்டு பொன்முடி, அப்புறம் துரைமுருகன், கதிரானந்த் தூக்குடா கதிரை தூக்குடா துரைமுருகன் தூக்குடா, அந்த கனிமூல கொள்ளையனை தூக்குடா, அந்த மணல் கொள்ளையனை தூக்குடா தாம அன்பரசன் நல்லா லட்டு மரக்கம் தூக்கிவாடா, தூக்கி உள்ள போடுறான். மொத்த சேகர் பாபா தூக்குறான். மொத அக்யூஸ்ட் ஏவன் அக்யூஸ்ட் தூக்குறா.
தூக்கி கொண்டு உள்ள வைக்கிறான். என்ன பண்றான்? ஜெயில போன் கிடையாது, சிறையில இணையதள வசதி கிடையாது, இன்டர்நெட்டை கட் பண்றான், போனை கட் பண்றான். ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ள கலவரம், அடிச்சுக்கிறான், பிடிச்சுக்கிறான், சாவிடா விடுறான். ஓர் ஆண்டுல 80,000 கொலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 100 கொலைகள் ஆண்டுக்கு நடக்கக்கூடிய நாடாக மாறி இன்னைக்கு உலகத்தினுடைய அமைதியான நாடாக அந்த நாடு திரும்பி கொண்டிருக்கு. ஏன்? சின்ன பையன் 38 வயசா ஒரு திரைப்படத்தில் இயக்குனரா இருந்தவன் அவர் அந்த நாட்டை மாத்துகிற பொழுது அதே போல மண்ணின் வள மக்களுக்கே என்று கனவு கண்டு நிற்கிற அண்ணன் சீமான் இந்த நாட்டை ஆள முடியாத? காங்கிரஸ் ஒரு பேராய கட்சி, பணக்கார கட்சி, பண்ணையார் கட்சி. இந்தியாவில் யாரும் காங்கிரஸை வீழ்த்த முடியாது. ஏன்? காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ப வச்சான். வாங்கி கொடுத்தது சுபாஷ் சந்திர போஸ். நம்ப வச்சு என்ன பண்ணா? காங்கிரஸை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு. ஆனால் மொழியை மட்டும் முன்னிறுத்தி 18 ஆண்டுகளில் அண்ணாதுரை ஆரம்பிச்ச திமுக காங்கிரஸை வீழ்த்துவது சாத்தியம் என்றால் அண்ணாதுரை ஆரம்பிச்ச திமுகவையும் வீழ்த்துவது சாத்தியம். அவன் மொழியை மட்டும் தான் முன்னிறுத்தினாரு. இங்க மொழி மட்டும் இல்ல, மொழி, இனம், மண்ணு, மலை, காடு, கனிம வளம், பாலியல் வன்கொடுமை, சமூக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல வேடனத்தங்கிற கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்க மாணவி கழிவறை கழிக்க போன, இயற்கை உபாதை கழிக்க போன மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 வயது குழந்தைய கிருஷ்ணகிரியில திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் 2 வயசுடா. என்னடா இருக்கும்? அவ்வளவு என்னடா உங்களுக்கு அரிப்பு? எழுதி வச்சுக்கோங்க அன்பிற்குரிய மக்களே, அதிகாரம் ஒரு நாள் எங்கள் கையில் சிக்கும். இது போல பெண்களை எவன் தொட்டாலும் சரி உடனடியா தூக்கு. மரண தண்டனைக்கு நாம் வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் பெண்களை தொட்டா 16 நாள்ல அவனுக்கு காரியம் பால் ஊத்திடுவோம். பாகுபலி பற்றி சொல்லுவாங்கல்ல, பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை என்பது போல தூக்குடா. அரபு நாட்டில் அப்படி சட்டம் இருக்கு. அவன் தெருவில் வச்சு அடிக்கிறான் கல்லை விட்டு. நாங்கள் அப்படி கிடையாது. ஜனநாயக முறைப்படி இன்னைக்கு 8 நாள்ல சார்ஜ் ஷீட் போடலாம். கைது பண்ணியாச்சு. 8 நாள்ல குற்றப்பத்திரிக்கை, உடனடி விசாரணை. 16 நாள்ல அவன் எவ்வளவு பெரிய கொம்பை, எவ்வளவு பெரிய எம்எல்ஏ, எம்பி எவனா இருந்தாலும் பெண் பிள்ளைகளை தொட்டா உடனடியாக மரண தண்டனை கொடுப்போம். இதன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. அதை செய்யாம சரி வராது. நீ வருவ, பெண்களை கையை பிடிச்சி இழுப்ப, பெண்களை பாலி, சின்ன பிள்ளை 6 வயசு 4 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணா ஜெயிலில் இந்த தடிமாட்டு நாய்களை உள்ள போட்டு இவனுக்கு மனு பார்க்கறது, இவனுக்கு ஃபேனு, இவனுக்கு கழிவறை, இவனுக்கு டீ, இவனுக்கு காஃபி, இவனுக்கு ஒரு ஜெயிலரை போட்டு, இவனுக்கு வெளியே வர போக்குவரத்துக்கு காவலரை போட்டு, இவருக்கு பாதுகாப்புக்கு மாஸ்க் மயிரை கட்டி இவரை கூட்டு. என்னடா தூக்குடா, அவன் யாரா இருந்தாலும் தூக்குடா அப்படி சொல்ல யாராவது ஆள் இருக்காங்களா? நாங்க செய்வோம். இதை தவிர பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. நாடே சிசிடிவி. இன்னைக்கு சொல்றாங்க பெண் பிள்ளைகளை பின்தொடர்ந்து போனாலும் 5 வருஷம் சட்டம் இருக்கு. திமுக மகளிர் மாநாட்டை இடுப்பு பிடிச்சுக்கிறான். பாதுகாப்பு இருக்காங்க. ஒரு கட்சியின் கூட்டத்தில் பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து சிரிச்சு மகிழ்ந்து பாதுகாப்போட போக முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் போக முடியும். ஏன்? பாதுகாப்பா இருக்க போய் தான் 117 பெண் பிள்ளைகள் வேட்பாளராக நிக்கிறாங்க. யாரா நிக்கிறாங்களா? கனிமொழிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏன் எம்எல்ஏ சீட் கொடுக்கல? ஏன் எம்பி ஆக்கி அனுப்பி டெல்லிக்கு? எம்எல்ஏ விட்டா கருணாநிதி குடும்பத்திலே கொஞ்சமான அறிவாளி கனிமொழி தான். கொஞ்சம் படிப்பாங்க, கொஞ்சம் கவிதை வாசிப்பாங்க, குறைந்தபட்ச நல்லவங்க, குறைந்த கொஞ்சம். அப்ப என்ன விட்டா நிர்வாகம் நல்லா பார்த்துரும். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஓரம் கட்டிடும். பெண்களுக்கு பொதுவாக நிர்வாகம் செய்யக்கூடிய பக்குவம் உண்டு. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற ஒரு பெண்ணு நாட்டு நிர்வாகம் செய்ய மாட்டாளா? ஒரு குடும்பத்தில் 100 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் கொண்டு கொடுத்தா 20 ரூபாயை செலவு பண்ணிட்டு 80 ரூபாயை கருகிட்டப்பால போட்டு பூட்டி வைக்கிற, புருஷனுக்கு கூட தெரியாம ஒளிச்சு வைக்கிற பெண்களுக்கு நாட்டை நிர்வாகம் செய்ய தெரியாதா? ஒரு கடுகிட்டப்பாக்குள்ள 100 ரூபாயை கொடுத்தா 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 80 ரூபாய் வைக்கிற ஒரு பெண் ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா எம்எல்ஏவா வந்தா நாட்டை எப்படி நிர்வாகம் செய்வாள் என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படித்தான் இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க ஒரு சரியான நிர்வாகி தேவைப்படுகிறார். ஒரு இளைஞர், ஒரு படித்த பெண்ணை நிப்பாட்ட வேண்டுகிற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் தந்தையை இழந்து வாடினாலும் ஆடு மாட வித்து ஆத்தா படிக்க வச்ச அந்த காசுல படித்து சீனாவில் போய் வேலை பார்த்தாலும் என் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது என்று இந்த களத்திலே பெருமைக்கூடிய
தங்கை புனிதா சண்முகம் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் களத்திலே இறக்கியிருக்கிறார். நினைச்சிருந்தா 4 லட்சம் ரூபாய் சம்பளம், 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தை 40 லட்சம் சம்பளத்தை மாத்துறதுக்கு வேலை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கும் இளைய பிள்ளை இப்படி ஒரு வேட்பாளரை ஏதாவது கட்சியில காட்டுங்க. கட்சியில பெண் பொறுப்பாளர் காரை மறிச்சா காரை விட்டு ஏத்திட்டு போற தலைவனுக்கு மத்தியில பெண்களை பார்த்து பார்த்து சீட்டு கொடுக்கிற அழகு கொடுக்கிற தலைவன் எங்க அண்ணன். அப்படி ஆவடி தொகுதிக்கு படித்த பண்புள்ள மக்களின் பிரச்சனை மனசிலிருந்து பேசுகிற துண்டு சீட்டு இல்லை, ஏப்போர் சீட்டு இல்லை. ஒரு பொதுக்கூட்டத்திலே இந்த போர்டு போடுறாங்கன்னா சட்டசபைக்கு போனா எந்த போர்டு போடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. சட்டசபைக்கு போய் ஒரு பெண் ஆவடியிலிருந்து வென்று போய் ஆவடி மக்களுடைய குரலாக ஒலித்தால் எப்படி இருக்கும் பாருங்க, தெரிச்சிருவாங்க. நாசர் கிசர் சேகரபாபுலம் பக்கத்தில் நிற்க முடியாது. அப்படி கேட்பாங்க கேள்விகளை. ஏனால் the product from சீமான் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு மொழியையும் மக்களையும் முன்னிறுத்தி ஆவடியில் வாழ்கிற மாணவ தமிழர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள், சாதி பார்க்காது சாதிக்கிற துடிக்கிற இந்த இளைய பிள்ளைகளுக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே புனிதா சண்முகம் அவர்களை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளையை உங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அன்பிற்குரிய மக்களே, நாம் பொறியாளராக, மருத்துவராக, விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். 3 வேளையும் நமக்கு உணவை தருகிற விவசாயியை, அதுவும் ஏர் உழவன் விவசாயியை நாம் தூக்கி கொண்டு வருகிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது யாருக்கு என்ன சின்னத்தை கொடுக்கணும்னு. விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு. விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கு. செத்து கொண்டிருக்கிற விவசாயியை உயிரை கொடுத்தாவது சீமானின் தம்பிகள் காப்பாற்றுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் இந்தியாவிலேயே நல்லா ஒத்து பாருங்க. க்ளோஸ் போங்க. இந்தியாவிலே ஒரு கட்சியின் தலைவன் சின்னமா கிடைச்சது எங்களுக்கு தான். இது எங்க அண்ணன் தான், வேற யாரும் இல்ல. கட்சியின் தலைவனே சின்னம்டா. என்னால் எங்களுக்கு சீமான் என்பது வெறும் முகம் மட்டுமில்லை, அது ஒரு எண்ணம். அதனால தான் அவரை சின்னமாக எங்களுக்கு வந்திருக்கிறார். அன்பிற்குரிய மக்களே, ஏர் உழவன் சின்னத்திலே, விவசாய சின்னத்திலே உங்கள் பெருமதிப்பிற்குரிய வாக்குகளை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகனார் நமது தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னது போல, உங்களுடைய வாக்குகளை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்காதீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல, தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வித்துறாதீங்க என்று அண்ணாதுரை சொன்னது போல, அன்பிற்குரிய மக்களே, உங்களுடைய உரிமைகளை, உங்களுடைய வாக்கை, உங்களுடைய அடுத்த 5 ஆள போகிற அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற அந்த வாக்குரிமையை தயவு செய்து பணத்துக்கு வித்துறாதீங்க. பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க. எத்தனையோ அம்மன் கோயில் இருக்கு, எத்தனையோ சிவன் கோயில் இருக்கு. 2000 ரூபாய் கொடுத்தா ஒரு 20 ரூபாயை மட்டும், ரொம்பலாம் கொடுக்காதீங்க, 20 ரூபாயை மட்டும் கொண்டு போய் கோயில் உண்டியில போட்டு, ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா ஈஸ்வரனே சிவனே முருகனே அல்லாவே இயேசுவே, இந்த உன் பிள்ளை தெரியாம 2000 வாங்கிட்டேன், ஆத்து மணல கொள்ளையடிச்சு, கனிமூலத்தை கொள்ளையடிச்சு, 4000 கோடி பேக்கேஜை கொள்ளையடிச்சு, பல கோடியை கொள்ளையடிச்சு எனக்கு 2000 ரூபாய் லஞ்சமா கொடுத்துட்டான். அந்த லஞ்ச பணம் வயிற்றுல ஒட்டாத ஆத்தா, ஆனாலும் அந்த படத்துல 20 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் விவசாயி ஓட்ட போட போறேன் அப்படின்னு ஓட்ட போடுங்க. உண்மையான விடியில் மறட்டும். மீண்டும் தேர்தல் பரப்புரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.